ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் இப்போ கிளாஸ் 7 தான் பார்க்க போகிறோம். கிளாஸ் முடிஞ்சதும் சர்டிஃபிகேட் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ பிகினர்ஸாக இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிளாஸ் 7ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹென்னா லீவ்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன், நம்ம இந்த லீவ்ஸ் வந்து பேசிக் எலமெண்ட்ஸ்லேயே பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் இப்படி இருக்கு, கீழேருந்து ஜாயின் பண்ணி இப்படி இருக்கு, நடுவில் ஒரு சின்ன லைன், அவ்வளோதான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு கர்வ், ஃபர்ஸ்ட் ஓகேங்களா, சென்டரில் ஒரு சின்ன லைன், அவ்வளோதான். செகண்ட் ஒன் பாருங்கள், சேம் இதே லீவ்ஸ் தான். எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் சின்னதாக ஒரு செகண்ட் சேம் மெத்தட். தென் இங்கே பக்கத்துலேயே டச் ஆகிடக்கூடாது. தென் நடுவில் ஓகேங்களா? அகைன் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடில் ஒரு லீவ்ஸ், இங்கே டச் ஆகாமல் இப்படி நல்லா பாருங்கள். அந்த வளைவெல்லாம் நல்லாவே பாருங்கள். சென்டர்லலாம் ஒரு சின்ன சின்ன லைன், அவ்வளோதான். இப்போ இதில் நல்லா அவுட்லைன் போல்டாக திக். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இந்த லீவ்ஸ் தான் மோஸ்ட்லி ஒரு எல்லா ஃப்ளவர்ஸ்லையுமே. ஸோ நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஒன் எப்படி ஒன்று போட்டுக்கோங்க. செகண்ட் சேம் இந்த இடத்துல இருக்கு. தேர்ட் அகெயின் இப்படி போட்டிங்களா? சேம் அதே மாதிரி இங்கே வந்து ஜாயின் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். ஃபைனலாக எப்படி போடுறீங்க? ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட், ஃபைனல் வந்து அவ்வளோதான். இப்போ இது சுற்றி போல்டாக இந்த இடத்துல லைட்டாக அப்படி பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? நடுவில் சின்னதாக இங்கே ஒரு லைன், அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இப்படி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி போல்டாக உங்களுக்கு இந்த மாதிரி போல்டாக வர்றது வந்து ஒரு இடத்துல வந்து அதிகமாக இருக்குது, ஒரு இடத்துல கம்மியாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா, பக்கத்துலேயே வந்து இப்படி ஒரு நீங்களே அவுட்லைன் கொடுத்து அதுக்கப்புறம் இப்படி ஃபில் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் சேம் இதை பேஸ் பண்ணியே தான் வரும்.
இதை போட்டோம் இல்லையா, அதே தான். அவ்வளோதான். ஓகேங்களா. சென்டரில் சின்னதாக ஒரு கோட், அவுட்லைன் நல்லா திக்காக. சேம் இந்த ஃபஸ்ட் அந்த லீவ்ஸ் அந்த கர்வ்ஸ் மட்டும் நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா மோஸ்ட்லி இது எல்லாமே தான் வரும். ஓகேங்களா. ஸோ பாருங்கள், 5th ஒன்று அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்படி ஒரு லீவ்ஸ் போட்டுக்கோங்க. ஒட்டாமல் செகண்ட் லேயர். இந்த இடம் ஒரே மாதிரி சேமாக வரணும். ஓகேங்களா. எப்படி வருது பார்த்தீங்களா. இங்கே ஃபினிஷிங்கில் அவ்வளோதான். நடுவில் சின்ன சின்ன லைன், அவ்வளோதான். அகைன் நான் போட்டு காட்டுற பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து சேம் அதே லீவ்ஸ் தான், அதே இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிங்களா, சேம் அதே இடத்துல. சேம் அதே இடத்துல வச்சு நல்லா பாருங்கள் நான் எப்படி கொண்டு போகிறேன்னு. பொறுமையாகவே பாருங்கள். இது லைட்டாக கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், பட் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஸோ ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதை சுற்றி போல்டு திக்காக அவுட்லைன் கொடுத்துருங்க. பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட் ஒன் லீவ்ஸ் வச்சதே இப்போ எல்லா லீவ்ஸுமே நம்ம போட்டுட்ருக்கோம். தென் நெக்ஸ்ட் ஒன் சேம் இதே தான் பாருங்கள். கொஞ்சம் சின்னதாக போட்டிருக்கேன், அவ்வளோதான். நல்லா பாருங்களேன் நான் எப்படி அந்த கர்வ் கொண்டு வரேன் அப்படின்னு. அகைன் போட்டு காட்டட்டுமா. இதுக்குள்ளே ஃபில் பண்ணி விட்டுறணும். நான் இங்கே ஃபஸ்ட்டு வந்து இப்படி லைன் போட்டுட்ருந்தோமா, இப்போ வந்து ஃபில் பண்ணிடணும். எப்படி ஃபில் பண்ணுறேன்னு பாருங்கள். பொறுமையாக ஃபில் பண்ணுங்க, இல்லைன்னா அந்த ஷேப் மாறிடும், இல்லைன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும். இப்படி ஷேட் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அப்படி பண்ணிடவே கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா தப்பு. எப்படி பண்ணணும்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஒரு அவுட்லைன் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி, அவ்வளோதான். இப்படி பண்ணால் தான் கரெக்ட். இப்படி பண்ணிங்கன்னா தப்பு. ஓகேங்களா, அப்படி பண்ணக்கூடாது. தென் 7th ஒன் சேம் அதே லீவ்ஸ் கொஞ்சம் பெருசாக. தென்
ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இப்படி கோட் போட்டு விட்ருந்தா, இப்போ வந்து ஷேட் பண்ண போகிறோம். ஷேடிங் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும் இல்லையா, கிளாஸ் பார்த்தோமே தனியாக அதுக்காகவே, அந்த மாதிரி இந்த மாதிரி தான் ஷேட் பண்ணணும். ஓகேங்களா. தென் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, போல்ட் திக் லைன் கொடுத்துரும். அவ்வளோதான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்படி போட்டுக்கோங்க. சேம் அதே லீவ்ஸாக. செகண்ட் என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, சேம் இதே மாதிரி போட்டு நல்லா பாருங்கள். நான் எங்கே இப்படி லைன் இப்படி கொண்டு வந்து அப்புறம் ப்ராடாக்கி அகைன் சேம் கீழே கொண்டு போய் அப்படி நல்லா பாருங்கள். அதைய இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷேப் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா. தென் இப்படி ஒரு அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. அவுட்லைன் கொடுத்துட்டே கூட நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அப்போ கொஞ்சம் நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஒரு இடத்துல சின்னதாக, ஒரு இடத்துல நல்லா அதிகமாக ப்ரெஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இப்படியே நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. இங்கே டாட் எப்படி சொல்லி கொடுத்துருக்கேன், இப்படி வச்சு ஒரு ப்ரெஸ், அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா. இது ஒரு டைப்ஸ் ஆஃப் லீஃப். நெக்ஸ்ட் ஒன் சேம். இப்போ இங்கே போட்டோம் இல்லையா, இதே தான் இங்கேயும் போட போகிறோம். அதுக்குள்ளே ஒரு கர்வ் கொடுத்து ஷேட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். சேம் உள்ளே இந்த ஹார்ம்ஸ் கொடுத்துருவோம் பார்த்தீங்களா, இப்படி அதுதான் கொடுக்க போகிறோம் இதுக்குள்ளே. நெக்ஸ்ட் வந்து அதே கொஞ்சம் சின்னதாக உள்ளே வந்து லைட்டாக இப்படி ஷேட் பண்ணுங்கள். அவ்வளோதான், லைட்டாக. தென் அவுட்லைன் போட்டுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல இப்படி லைட்டாக இப்படி ஒரு லைன் போட்டிங்கன்னா அது பார்க்க லுக் வேறு மாதிரி தனியாக தெரியும். ஓகேங்களா. இது ஒரு டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பொறுமையாகவே பாருங்கள். அகெயின் நீங்கள் ஓட்டி விட்டு கூட பாருங்கள். இது ரொம்ப ஈஸி, பார்க்க கொஞ்சம் அழகாகவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன போடுறீங்க அப்படின்னா, இப்படி போட்டுக்கோங்க. செகண்ட் எப்படின்னா, இப்படி போட்டுட்டு லைட்டாக இப்படி கொடுத்து இந்த இடத்துல இந்த மாதிரி. ஓகேங்களா. இதை வந்து நம்ம மூணாக இதே மாதிரி போட போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்படி ஒன்று போட்டு சேம்
அவ்வளோதான். இப்போது இதுக்குள்ளெல்லாம் நம்ம வந்து சின்ன சின்னதாக ஒரு லைன், ஒரு கோட். ஓகேங்களா? அவ்வளோதான். இதுக்குள்ளே ஃபில் பண்ண போகிறோம். இதுக்குள்ளேயே ஃபில் பண்ணுவோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன், சேம் லீவ்ஸ். சென்டரில் நடுவில் இப்படி ஒரு லைன், ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் இப்படி ஒரு அழகாக ஒரு லைன் போட்டுருங்க. தென் லைட்டாக டாட் 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 டாட், சின்ன சின்னதாக, ரொம்ப பெருசு பெருசாக வேண்டாம், சின்ன சின்னதாக. நான் எப்படி வைக்கிறேனோ அதே மாதிரி சேம். டாட் வச்ச மாதிரி அப்படியே தெரியணும். ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் வச்சிங்கன்னா டாட் வச்ச மாதிரியே இருக்காது, ஷேட் பண்ண மாதிரி ஆயிரும். அப்புறம் இதுக்குள்ளெல்லாம் ஃபில் பண்ணிடுங்க. இந்த ஆஃப் சைட் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், சென்டரில் சேம் இப்படி ஒரு லைட்டாக அப்படி வளைஞ்ச பெண்டாகி இப்படி கொண்டு வாங்க. பெண்டாகி இதுக்குள்ளே லைன் சின்ன சின்னதாக லைன் தெரியணும். இப்போ நான் போடுற மாதிரி தெரியணும். ரொம்ப தூரமாக இருக்கக்கூடாது, சேம் இதே மாதிரி தான் இருக்கணும். இதுக்குள்ளே ஃபில் பண்ணிடணும். இது ஒரு டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸ். இது எல்லாமே நீங்கள் வந்து ஃப்ளவர் பன்ஸ் போடுவீங்க, அதிலலாம் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நான் சாம்பிள் காட்டுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், சேம் இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்படி இந்த பக்கம் பார்த்த மாதிரி ஒரு லைன், எந்த கர்வ் சைட் பார்த்த மாதிரி இப்படி ஒரு லைன் பாருங்கள். இப்படி லைட்டாக பிளெண்ட் ஆகி இப்படி ஒரு லைன், இந்த சைட் இந்த கர்வ் வர்றப்போ இந்த மாதிரி வரும். இப்போ இந்த கர்வ் வர்றப்போ இப்படி ஒரு லைன் இப்படி. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ரெண்டு சைடும் ஃபில் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன், இது கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. நான் எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள். லைட்டாக மாங்காய் ஷேப் வர மாதிரி இருக்கும். எப்படி போட்டிருக்கேன்னு தெரியுதுங்களா? சேம் இதே மாதிரி தான் போடணும். கொஞ்சம் பெருசாக போய் போட்டுக்கோங்க. தென் இதுக்குள்ளே சேம் இந்த இப்படி கர்வ் வர்றப்போ சேம் அதே மாதிரி கர்வோட ஒரு லைன். இப்போ இதுக்குள்ளெல்லாம் லைன்ஸ்
இது எப்படி தனித்தனியாக தெரியுது, சேம் அதே மாதிரி தான் போடணும். தென் ஒரு அவுட்லைன் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக தான் இருக்கும், பட் லேர்ன் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இப்படி டாட் மாதிரி சின்ன சின்ன உங்கள் கண்ணுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி கூட வச்சுக்கோங்க. தென் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நல்லா பாருங்கள், இப்படி கொண்டு வந்து சேம் இந்த லீவ்ஸே தான் இதுக்குள்ளே போட போகிறோம். ஒட்டக்கூடாது ஒன்றோட ஒன்று. ஓகேங்களா, தென் நல்லா இந்த இடத்துல வந்து எப்படி, அதனால தான் அந்த அவுட்லைன் நாங்கள் போட்டிருக்கோம். ஓகேங்களா, அவ்வளோதான். இதுக்குள்ளெல்லாம் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபில் பண்ணி விட்டுறணும் இப்படி. ஸோ அதனால் அவுட்லைன் வந்து நீ இப்படி போட்டோம் இல்லையா, இப்படி டாட் டாட்டாக வந்து ரொம்ப டார்க்காக வச்சிட வேண்டாம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்னதான சிம்பிளான ஒரு லீவ்ஸ். எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இப்படி போட்டு இப்படி தின்னா இப்படி கொண்டு வந்துக்கோங்க. செகண்ட் சேம் கொண்டு வந்துடுங்க. தென் இப்படி டச் பண்ணி லைட்டாக இங்கே கேப் விட்டு எப்படி எப்படின்னு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் ஓகேங்களா, இப்போ நடுவில் வந்து ஃபில் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா, இந்த லைன் ரெண்டையும் இப்படி ஜாயின் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒன் இப்படி லைட்டாக ஓகேங்களா, லைட்டாக அப்படி போட்டுக்கோங்க அவுட்லைன். தென் இதுக்கு ஒரு லைன். இப்போ டபுள் லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, சேம் அதே மாதிரி போடுறீங்க.
கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு போடணும். நெக்ஸ்ட் வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணிடணும். இதுக்குள்ளே பண்ணக்கூடாது, இதுக்குள்ளே தான் ஃபில் பண்ணணும். அவ்வளோதான். ஓகேங்களா? இது ஒரு டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸ். தென் லாஸ்ட் ஒன் சின்னதாக லீவ்ஸ். சேம் ஃபஸ்ட் ஒன் பார்த்தா அதே லீவ்ஸ் தான். என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ஹம்ஸ் வரும். இதுக்குள்ளே என்னென்னா ஃபில் பண்ணி விட்டுறணும். அவ்வளோதான். இதெல்லாம் தான் ஹென்னா லீவ்ஸ், டைப்ஸ் ஆஃப் ஹென்னா லீவ்ஸ். ஓகேங்களா? இந்த எல்லா லீவ்ஸையுமே எனக்கு ஒவ்வொன்றையும் 5 டைம்ஸ் பர்ஃபெக்டாக போட்டு சென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம கிளாஸ் 5ல் வந்து ஹென்னா ஃப்ளவர்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த ஃப்ளவர்ஸ் வச்சும் ப்ளஸ் இந்த லீவ்ஸ் வச்சும் ஒரு சின்ன ஒரு டிசைன் போட்டு பார்க்கலாமா? ஒரு ஃப்ளவர் ப்ளஸ் லீவ்ஸ் போட்டு பார்க்கலாம். ஃப்ளவர் பார்த்துருப்போம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்பைரல், இப்போ இப்படி ஒரு ஃப்ளவர் போட்டோம். எல்லாருமே இந்த ஃப்ளவர் அழகாக போட்டிங்க. சேம் பக்கத்துலேயே ஒரு ஸ்பைரல் போடுங்க. தென் அகைன் இந்த சைட் ஒரு ஸ்பைரல். ஓகேங்களா? இந்த ஃப்ளவருக்கு எந்த லீவ்ஸ் நல்லா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒன் போட்டோம் இல்லையா, இதுதான் நல்லாயிருக்கும். ஓகேங்க, இது போடுவோம். நடுவில் சின்ன சின்ன லைன். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ இது ஃபுல்லாக சுற்றி போல்டாக அவுட்லைன் கொடுத்துடலாம். அவ்வளோதான். எவ்வளோ அழகாக இப்போ ஒரு டிசைன் வந்துருக்கு பார்த்தீங்களா? ஃப்ளவர் ப்ளஸ் லீவ்ஸ் வச்சு. தென் நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்துடலாமா? இது வந்து பேசிக் ஹென்னா ஃப்ளவர் வித் லீவ்ஸ். போல்டு ஹென்னா ஃப்ளவர் பார்த்தோம் இல்லையா, அதை வச்சு இப்போ ஒரு லீவ்ஸ் போட்டுடலாம். லாஸ்ட் ஃப்ளவர் இது. நம்ம போல்டு ஹென்னா ஃப்ளவர்ஸில் வந்து லாஸ்ட்டாக ஃப்ளவர் போட்டுருக்கோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, பண்ண ஃப்ளவரே போடுவோம். இந்த ஃப்ளவர் மறந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ஒர்க் நோட் எடுத்து பாருங்கள், பார்த்துட்டு போடுங்க.
தென் இதுக்குள்ளெல்லாம் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு என்ன லீவ்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஒரு லீவ் போட்டோம் இல்லையா, இதோ இந்த லீவ்ஸ் போட்டால் நல்லாயிருக்கும். போட்டுடலாமா? அவ்வளோதான். ஓகேங்களா? நல்லா இருக்கா? ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் என்கிட்ட தாராளமாக கேட்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.